ஹண்டிங்காக துரத்திட்டு வருது. கரடி 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 இறங்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாலி ட்ரிப். நாம் போன வீடியோட தொடர்ச்சியாக ரணல்வீர் ரெசார்ட்டில் நம்ம தங்கியிருந்தோம். நேற்று இன்னைக்கு மார்னிங், அதாவது ஏர்லி மார்னிங் ஒரு 6 o'clockலாம் ரூமில் இருந்து கிளம்பி ஒரு அவுட்டிங் வெளியில் போயிட்டு வரலாம். அதாவது வழக்கமாக போகக்கூடிய மாயார் சிங்கார் ரோடு இல்லாமல் இந்த வாட்டி அதுக்கு முன்னாடி பொக்காபுரம் ரோட்டில் சும்மா ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். போன வாட்டி புலி அங்கே சைட் ஆனதுனால அங்கே போகலான்னு டிசைட் பண்ணி அங்கே போனோம். ஆனால் நம்ம எதிர்பாராத ஒரு விஷயம் அங்கே நடந்துச்சு. பொக்காபுரம் ரோடு போயிட்டு ஏதோ சவுண்டு வருதுன்னு சொல்லி வெயிட் பண்ணோம். பார்த்தா சரக்குன்னு ஒரு மான் ஓடிச்சு. அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வைல்டு டாகும் ஒடியாந்தது. இப்போ அந்த காட்சியை உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி ஸ்லோ மோஷனில் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த மானு எப்படி ஒடியாருது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். மானு இவ்வளோ ஸ்பீடாக ஒடியாந்தோன்னே டவுட் ஆகிடுச்சு. அதனால் ஏதோ துரத்திட்டு வருது, அதான் இப்படி ஸ்பீடாக வருது அப்படின்ட்டு ஆக்சுவலாக டேஷ் கேமு ஏதோ ப்ராப்ளமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு சரி பண்ணிகிட்டு இருந்தோம். அதனால தான் இப்போ இது டேஷ் கேம் ஃபுட்டேஜ் இது, அதனால தான் கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்குது. ஹண்டிங்காக துரத்திட்டு வருது. எத்தனை வருது. அந்த மானை இப்படி துரத்திட்டு வந்தது பார்த்தீங்களா? இன்னும் இவ்வளோ சத்தமாக தர எப்படி அந்த இது வந்தது பார்த்தீங்களா? மான் வந்தானே கண்டிப்பாக நான் இதாகிடுச்சு, ஏதோ ஒன்று துரத்துதுன்னு. ஆனால் அவர் ஆஃப் பண்ண சொல்லுமா வண்டியை? வேணாம் விட்டுருங்க. ஆக்சுவலாக இங்கே ஹண்ட் ஆகிருக்க வேண்டியது இது. அந்த மான் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எஸ்கேப் ஆகிருக்கு. எத்தனை துரத்திட்டு வந்து பாருங்கள். நான் ஒயில்டாக ஹலோ அவங்கள்ட்ட காமிக்கிறீங்க. காமிச்சிட்டு தோட இருக்கு வருது ஒரு பிரியாணி போகுது. இல்லை அந்த வண்டி தான் அவ்வளோ சத்தமாக இருக்கு. கிராஸ் பண்ணுது ரோடு. கிராஸ் பண்ணுறது எப்படி எடுத்துங்க அப்படியே.
நொண்டிட்டு போகுது ஒரு பண்ணிட்டு போதா? நமக்கு மார்னிங் எப்படி ஒரு சூப்பரான சைட்டிங் கிடைக்கும்னு எதிர்பார்க்கல. வைல்டு டாகு அந்த மானை ஹண்ட் பண்ணுறதுக்காக துரத்திட்டு வந்தது. ஃபஸ்ட்டு நாங்கள் யதார்த்தமாக நம்மளுடைய டேஷ் கேம் சரியாக ஒர்க் ஆகலையேன்னு சொல்லிட்டு அதை கைட்டி பார்த்துட்டு இருந்த சமயத்தில் சரக்குன்னு மான் ஒன்று கிராஸ் ஆகி போச்சு. என்னடா மான் இவ்வளோ ஸ்பீடாக ஓடுதேன்னு பார்த்தா பின்னாடியே ஒயில் டாக் வந்து துரத்திட்டு விடையாது. ஒரு குரூப் எப்படி ஒரு 10க்கும் மேற்பட்ட ஒயில் டாக் வந்து துரத்திட்டு வந்திருக்கோம். துரத்திட்டு போனது திரும்ப ரிட்டர்ன் வந்து திரும்ப ரோடை கிராஸ் பண்ணி எங்கேருந்து வந்ததோ அந்த இடத்துக்கே உள்ளுக்குள்ளார போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருந்தாங்க. அவங்க நம்மளை பார்த்துட்டு அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி, அப்புறம் இறங்கி அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாம் அங்கேருந்து கிளம்பினோம். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் சொன்னாங்க. உங்கள் வீடியோஸ்லாம் பார்ப்போம், பார்த்துட்டு தான் நாங்கள் இங்கே வந்திருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, நம்ம இது ஃபாரஸ்ட் ஏரியா அப்படிங்கிறதுனால ரொம்ப நேரம் நிற்க முடியாது. அதனால் உடனே நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம். சரி, அதுக்கப்புறம் மாயார் ரோடு வரைக்கும் ஒரு ரவுண்ட் போகலான்னு சொல்லி வந்தோம். வரும்பொழுது பார்த்தா ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய குளம் மாரி இருந்தது. அந்த இடத்துல நிறைய வல்ச்சர் மாரி நின்றுட்டு இருந்தது. சரி, அதை பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப கூட்டமாக நின்றுட்டு இருந்தது எல்லாமே. ஆனால் இதை பார்க்குறதுக்கு வல்ச்சர் மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அங்கே உள்ளவங்க சொன்னாங்க இது வல்ச்சரில் ஒரு வெரைட்டி தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உங்களுக்கு இது என்ன பறவை அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மாயார் ரோடு அப்புறம் சிங்காரா ரோட்டில் ஒரு ரவுண்ட் போனோம். ஆனால் அங்கே எதுவுமே சைட்டிங் இல்லை. அதனால் சரி ரூமுக்கே திரும்ப ரிட்டர்ன் வந்துடலான்னு சொல்லிட்டு ரூமுக்கு நம்ம வந்துட்டோம். தெரியுது போன்றது. அந்த சைடு தான் வருது, ரிவர் சைட்லேருந்து கேட்குதா? இங்கே தான் இங்கே ஒன்று கேட்குது, அங்கே ஒன்று கேட்குதுண்ணா. இந்த சைட்லேருந்து வருது. சாம்பார் காலை அமைதியாக உட்காந்தோன்னா பார்க்கலாம் மேபி. அந்த பக்கத்துலேருந்து தண்ணி குடிக்க அப்படி ஒரு வரத்துக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இல்லை இப்படி தான் போய் ஆகணுமா? இல்லை, இதே மாதிரி வேலி அப்படி போவோம், சுற்றின்னு இப்படி வரும். டைகர் லெப்பர்டு வந்து இங்கிருந்து இப்படியே வரும். இங்கே ஃபென்சிங்லாம் இல்லை பாருங்க, எல்லாம் பிஞ்சிருக்கு. அதான் இந்த இடம் போன வாட்டி அவ்வளோ புஷ்ஷஸ் இருந்தது, அங்கே இருக்கிற மாதிரியே இருந்தது இங்கே. இப்போ இந்த இடம்லாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் அந்த கூண்டு வச்சு பிடிச்சிருக்காங்க T-37. இங்கேருந்து வந்து தான் இப்படியே போகுமா நைட்டு. நம்ம அப்படி உட்காந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். கரடி வரும்னாங்க. கரடியும் ஈவினிங் டயத்தில் தான் வருது போடுறது. இந்த இடம்லாம் பார்த்தீங்களா எப்படி கிளியர் ஆகிடுச்சு, உடஞ்சி கிடக்கு. யானை எல்லாம் உடச்சிருக்கும் போடுறது. இந்த இழந்த பழம் சாப்பிட்றதுக்காக தான் வருது. இழந்த பழம் இந்தாங்க, செங்காய் பழமாக சாப்பிட்றீங்களா? கொத்து கொத்தாக படுத்துருக்கு. இது சாப்பிட்றது தான் கரடி படம் எடுக்குதுங்க.
இது ரெஸ்டாரண்ட். போன வாட்டி உங்களுக்கு காமிச்சேன், பார்க்காதவங்களுக்காக திரும்ப ஒரு வாட்டி. நல்லா ஸ்பேசியஸாக நல்லா உட்காந்து இயற்கை எழில் சூழ வேடிக்கை பார்த்துட்டே சாப்பிட்லாம். அப்படி தான் அனிமல்ஸ்லாம் போகும். இங்கே பாருங்கள், ஸ்லாத் பியர் இங்கே வந்தது தான் எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே உங்களுக்கு என்ன ஃபுட்டு வேணுமோ, அதாவது வெஜ்ஜு வேணுனாலும் சரி, நான்வெஜ் வேணுனாலும் சரி, எது வேணுமோ நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்மளும் ஃபுட்டு என்ன வேணும் அப்படிங்கிறத ஏற்கனவே ஆர்டர் கொடுத்துட்டோம். நமக்காக தான் ஃபுட்டு இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் டேஸ்ட் உண்மையிலே சூப்பராக இருந்தது. ஃபுட்டுக்காகவே இங்கே வந்து ஸ்டே பண்ணலான்னு சொல்கிற அளவுக்கு ஃபுட்டு உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம ஃப்ரைட் ரைஸும் சிக்கன் ஃப்ரையும், அதாவது பெப்பர் சிக்கனும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நாமளும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம். லஞ்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப ஈவினிங் ஒரு சஃபாரி திரும்பவும் ட்ரை பண்ணுவோம். அதாவது இன்றைக்கி முதுமலையில் போயிட்டு சஃபாரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் சரி ஈவினிங் அங்கேயும் போகலாம், மாயார் ரோட்லேயும் ஒரு ட்ரை பண்ணலாம். ஏன்னா மாயார் ரோட்டில் டைகர் சைட்டிங் ரெகுலராக நடக்குது. ஆனால் நம்ம போகிறப்ப தான் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. இருந்தாலும் ஒரு ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு ஈவினிங் ஒரு 3:30க்கு மேலே கிளம்பணுன்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் புயலுக்கு அப்புறம் அமைதியா இல்லை அமைதிக்கு அப்புறம் புயலா? நீங்கள் இப்போ புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்களா? நான் லாஸ்ட் டைம் வரும்போது உங்களை பார்க்கல. 15 நாள் தான். அது நீங்கள் ஏதாவது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்களா? சிறுத்தை, கரடி, யானை எங்கே இங்கேயே வந்ததா? இந்த லைனில் இங்கே நெட் போட்டு உட்காந்துட்ருக்கோம். நானே இந்த சாரில் உட்காந்துருக்கோம். இப்படி போகுது சிறுத்தை இந்த லைனில். சிறுத்தையா? சிறுத்தை எப்படி ரெகுலராக வருதா? டெய்லி வரும். அது டெய்லி வருது. என்ன டைமுக்கு வருது பொதுவாக? 11 o'clock மேலே. 11 o'clock மேலே 11 to அது டைமிங் கரெக்டாக தெரியும். இல்லை, ஓரளவுக்கு வெயிட் பண்ண. ஒரு நாள் வந்துட்டு 11:45க்கு இங்கே பார்த்தோம். இன்னொரு நாள் நான் தான் அங்கே பார்த்தேன். அந்த வழியிலேருந்து இந்த வழிக்கு போச்சு. அது 12 o'clock மேலே தான். அதாவது அந்த சைட்லேருந்து இப்படி கிராஸ் ஆகும்ல, நாங்கள் காரில் வந்து இறங்குற வழியில் இல்லை, அங்கே ஷெட்டுக்கிட்ட போய் உட்காந்துருமோ? அது தெரியல, நான் அது பார்க்கல. கிராஸ் ஆகிறது தான் பார்த்தீங்க. இது யானை தான் இப்போ இங்கே பார்க்கவே முடியல. இருக்கா? யானை வந்துச்சு அன்றைக்கி. நான் வந்து ஒரு 2 நாள் யானை வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்க்கல. நான் ஒரு வாட்டி தான் பார்த்தேன். எங்கே அங்கே நாங்கள் கார் வர்ற வழிட்டுன்னு நினச்சேன். தான் அங்கே முன்னாடி அங்கே இல்லை, இந்த ரூமுக்கு முன்னாடி. அது வந்து பில்டிங் ஒன்று இருக்குது அதுக்கு நடுவில். இல்லை அது கரடி. நான் நேற்று அப்போ தான் 3 மணி வரைக்கும் இங்கே இருந்தேன். 3 மணி வரைக்கும் இருந்துட்டு போயிட்டு திரும்ப நைட்டு 6 மணிக்கு வந்தோம். பார்த்தா 5 மணிக்கு 5:15 வந்தது போல் இருக்கு. இன்னைக்கு பார்த்துடலாம் விடுங்க. கரடி டெய்லி வரும். எங்கே எந்த சைடு? அந்த சைடு தான் வருதா? அங்கே ஒரு மரம், இறந்தப்பழம் மரம் இருக்கும், அங்கே வரும். அப்புறம் தான் இங்கே பின்னாடியே வந்துச்சு. இங்கே உள்ளுக்குள்ளார வருமா? உங்கள் ரூமுக்கு முன்னாடி இருந்துச்சு முந்தானேத்து. ஓகே, இன்றைக்கி லெப்பாடியும் காமிச்சிருங்க. டைகர் காமிக்கலன்னா கூட பரவாயில்ல. லெப்பாடியும் கரடி நைட் எப்படியாச்சும் ட்ரை பண்ணி பார்த்தா எப்படி பார்த்துடலாம்ல. ஓகே ரைட்டு. அந்த T23 T37 புலி அப்போல்லாம் நீங்கள் இங்கே இல்லைல்ல பிடிக்கும்போது? அப்போ நான் இங்கே. ஆமாம், அது ஒரு மாதம் இருக்கும். கரடி வர்ற டைம் சாயந்தரம் 5 மணிக்கு தானே? எது வந்தாலும் கூப்பிடுங்க. இன்கேஸ் நானே எங்கே இருந்தாலும் அந்த ரூமில் தான் இருப்பேன், அந்த ஃபஸ்ட் ரூமில். எவ்வளோ இழந்த பழம்! இந்த இழந்த பழம் சாப்பிட்டா தான் அவ்வளோ வருது. மரத்து மேலே ஏறி உட்காந்துக்காமல கரடி மரம் ஏறி அது கீழே விழுந்துருமேன்னு பார்த்தேன். கீழே விழுந்துருச்சு கை வச்சோன்னே. அது பாருங்க, புளிக்குதுல ரொம்ப. இது சூப்பர். கொண்டு வந்துட்டார் பாருங்க இழந்த பழத்தை. என்ன இது எப்படி இருக்கு? ஊறுகாவா இது? ஆமாம், ஸ்வீட்டு தான். இழந்த ஊறுகாவா இது? ஸ்வீட்டாக இருக்குமா? அவர் ஜீராலாம் போட்டு வச்சிருக்காரு. இப்போ தான் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி இழந்த பழம் ஸ்வீட்டாக இல்லைன்னொன்னே எனக்கு போதும், சும்மா டேஸ்ட்டுக்காக தான். சூப்பராக இருக்குண்ணா. காரம்லாம் போட்டிருக்காங்க, பரவாயில்ல. காரம்லாம் போட்டிங்களோ? ஆமாம், இது ஊறுகாய் டேட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, பச்சை மிளகா அரைச்சி போட்டதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ தந்தா இந்த வாரம் ஊருக்கு புளிப்பு ஸ்வீட்டு காரம். ஊருக்கு போகிறீங்களா? ஊருக்கு போகும்போது கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலாம்ல. பச்சையாக கொண்டு போனால் நல்லா. எனக்கு வந்து பல்லு கூச ஆரம்பிச்சிச்சு. எனக்கு அப்படி தான். இங்கேருந்து ஆறு எவ்வளோ தூரம் இருக்கும் அந்த இதுலேருந்து? நாங்கள் அது பார்க்கறதுக்கு தான் போனோம். இப்போ தண்ணியெல்லாம் இல்லைங்க. தண்ணி சுத்தமாகவே இல்லையா? இங்கே இருக்குது ஆறு. அந்த இது இருக்குது, அந்த சைடு ரோடு போகுது அது கீழே. அங்கிட்டு வேணால் ஃப்ரீயாக இருந்தால் போயிட்டு வாங்க, நல்லா இருக்கும். அந்த வழியில் கீழே ஒரு கிலோமீட்டர் இந்த செம்மணத்தம் போகிற வழி. செம்மணத்தம் தான். நல்லா தண்ணி இல்லை, அப்புறம் எதுக்காக இங்கே வந்துட்டு போகுது அது புலி சிறுத்தையெல்லாம்? நம்ம
நம்ம தெரில, சும்மா தான் போகுதோ அந்த இடத்த, ஒரு கிராஸ் பண்ணி தான் போகுது அந்த இடத்த. நான் தண்ணி குடிக்க தான் வருதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அப்போ இதுக்கப்புறம் வராது போல இருக்கு. ம், தண்ணி இல்லைன்னா வராது. அது இல்லாட்டினாலும் நேற்று வரைக்கும் வந்துட்டு தானே இருக்குது. முந்தா நேற்று வந்துதா தண்ணி இருக்கு அப்படின்னா என்ன, கொஞ்சமாக இருக்குது. தண்ணிக்கு மேலே ஃபுல்லாக மூங்கிடு, அடியில் தான் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. நம்மளுக்கே தண்ணி தெரியறது அந்த அளவுக்கு, ஆனால் தண்ணி இருக்கு. அந்த இடத்த போய் பார்க்க வேணாங்கிறீங்க அப்படின்னா ஐயோ, ரிஸ்க்கு. ஆமாம், அருண் சாரை கூட்டிகிட்டு போங்க, அருண் சார் வருவார். பயப்படுறீங்க? பயம் இல்லைண்ணா, இது ஃபஸ்ட்டு வாட்டியெல்லாம் போகும் பயம் இல்லை. எப்போ அந்த சிறுத்தை கிராஸ் ஆச்சோ அதுலேருந்து சிறுத்தையை பார்த்ததுலேருந்து பயம் வந்துடுச்சு, அங்கே போக வேண்டாம். எங்க அங்கே உள்ளாரையா கேட்குது? டைகர் கத்துதுங்க. சவுண்டு சவுண்டு, டைகர் கிராலிங். Somewhere here only it is. You know? Bear है इधर, हाथी है, भालू है, टाइगर है. अभी एक महीना पहले टाइगर एक पकड़ा इधर, वो मैन ईटर बन गया था. நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு புலி கத்துற சவுண்டு கேட்டுச்சு. என்னடா பகல்லையே வந்துருச்சா பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். கொஞ்சம் டிஸ்டன்ஸாக தான் கேட்டுச்சு. இந்த சைட்லேருந்து தான் சவுண்டு வருது. அதனால் நாங்கள் எல்லாருமே இந்த பக்கம் வந்துட்டு புலி ஏதாவது புதரில் ஏதாவது மறைஞ்சிருக்கா அப்படின்னு நின்று பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா இந்த மாதிரி தான் முன்னாடி ஒரு வாட்டி இந்த மறைவுலேருந்து தான் வந்து மாட்டை அடித்து உள்ளுக்குள்ளார இழுத்துட்டு போயிடுச்சான். दूर है, इधर इधर कहीं होता ना तो इधर अगर बंदर होता ना अभी आवाज करता था. बंदर नहीं है ना, बंदर है वहाँ पे, वहाँ पर लंगूर है. புலியை எப்படியாவது இன்னைக்கு பார்த்தலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த எங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு. சரி, அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப ஈவினிங் சஃபாரியை ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு மாயார் சிங்காரா ஒரு ரவுண்ட் போனோம். பட் ஒன்றும் சைட் ஆகலை. இந்த சீசனில் என்னன்னு தெரியல, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யானைங்க எங்கேயுமே பார்க்க முடியல. சரி, தொரப்பள்ளி பக்கம் எப்பயுமே போனால் யானைகளை பார்க்கலாம், அதனால் தொரப்பள்ளி வரைக்கும் போவோம். போயிட்டு அப்படியே நேந்திரம் பஜ்ஜி போடுவாங்க, அது அப்படியே அந்த நேந்திரம் பழத்தில் செய்கிற பஜ்ஜி ரொம்ப பிடிக்கும். அதனால் போய் அப்படியே சாப்பிட்டுட்டு ட்ரை பண்ணலாம், யானை இருந்தால் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு ஒரு ட்ரைக்காக நம்ம தொரப்பள்ளி வரைக்கும் இப்போ போயிட்டுருக்கோம். யானை வந்ததுக்கு யானை பார்த்தாச்சு. காட்டு யானையை பார்க்கலான்னு வந்த எங்களுக்கு காட்டு யானையை பார்க்க முடியலனாலும் வளர்ப்பு யானையை பார்க்குற அதிர்ஷ்டமாவது நமக்கு கிடச்சிதே அப்படின்னு சொல்லி ஒரு 2 இடத்துல வளர்ப்பு யானை நின்றுட்டு இருந்தது. அதை பார்த்துட்டு நம்மளுடைய பயணத்தை தொடர்ந்தோம். பொதுவாக ஈவினிங் டயத்தில் தொரப்பள்ளி ரோட்டில் இப்போ சமீப காலமாக சிறுத்தைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது. போன வாட்டி நம்ம அபயாரண்யத்தில் தங்கியிருந்தப்போ கூட சஃபாரி நாம் போயிருந்தப்ப நம்ம கூட இன்னொருத்தவங்களும் சஃபாரி வந்திருந்தாங்க கேரளாவிலேருந்து. அவங்க கூடலூர்லேருந்து, அதாவது தொரப்பள்ளியிலேருந்து சஃபாரி இருக்கிற இடம் தெப்பக்காடு வர்ற வழியில் சிறுத்தை ரோட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு மரத்து மேலே உட்காந்துருந்ததை சொன்னாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாகவே அந்த இடத்துல சிறுத்தைகள் நடமாட்டம் அதிகமாக தென்படுற மாதிரி சொன்னாங்க. சரி, ஒரு ட்ரை பண்ணுவோம், ஏதாவது ஒரு வைல்ட் அனிமல்ஸை பார்த்துட்டு வருவோம் அப்படிங்கிறதுக்காக தான் போனோம். கடைசியில் நம்மளால் எதையுமே பார்க்க முடியல. ஃபைனலாக நேந்திரம் பஜ்ஜி சாப்பிட்ற அதிர்ஷ்டமாவது கிடச்சிதே அப்படின்னு சொல்லி பஜ்ஜை சாப்பிட்டுட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆனோம். திரும்ப வரும்பொழுதாவது ஏதாவது பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி கண்களை 2 பக்கமும் துளாவி பார்த்துக்கிட்டே வந்துகிட்டே இருந்தோம். பொதுவாக இந்த தெப்பக்காடு எப்பயுமே நம்மளை ஏமாத்தாதுன்னு நானும் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த வாட்டி நம்மளை வட்டி முதலும் சேர்த்து ஏமாத்திடுச்சு. ஏன்னா எங்கேயுமே இல்லை, முதுமலையிலையும் யானைகள் கிடையாது, பந்திப்பூர்லேயும் கிடையாது. நாம் வந்தப்போ நமக்கு ஆறுதல் கொடுக்குற விதத்தில் ஒரு 3 யானை நின்றுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல ஒரு யானையை பார்த்தோம். மற்றபடி பெரிய லெவலில் சைட்டிங் ஆகலை. பர்டிகுலராக சொல்லணுன்னா பந்திப்பூர்லையாவது பார்த்தோம். ஆனால் முதுமலை மசனகுடி இந்த ஏரியாவில் எப்பயுமே நமக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதாவது தெப்பக்காடுலேருந்து மசனகுடி போகிற ரூட்டாக இருந்தாலும் சரி,
தெப்பக்காடுலேருந்து தொரப்பள்ளி வர ரூட்டாக இருந்தாலும் சரி, 2 ரூட்லையுமே யானைகளுக்கு பஞ்சம் இருக்காது, எப்பயுமே பார்க்கலாம். ஆனால் இந்த வாட்டி எதுவுமே நம்மளால் பார்க்க முடியாமல் திரும்பி வர்றதுங்கிறது ஒரு ஏமாற்றம் தான். முதுமலையில் ஏகப்பட்ட க்ரௌடு. சரி, அதனால் டிக்கெட் இல்லை, அதனால் கிளம்பி தொரப்பள்ளி சைடில் நிறையா எலிஃபெண்ட்ஸ் இருக்கும். ஆனால் இந்த சைடில் யானையே இல்லை. யானை வறட்சி. யானையை பார்க்கணுன்னு யாராவது வர்றீங்கன்னா இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு வராதிங்க இங்கே இந்த பக்கம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா திரும்ப எப்போ இங்கே வரும்னு தெரியல. சரி, தொரப்பள்ளி ரூட்டில் போனாலும் வளர்ப்பு யானையை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது, கும்கியை. மற்றபடி வைல்டு எலிஃபெண்ட்ஸ் எதுவும் பார்க்க முடியல. திரும்ப இப்போ நம்ம ரூமுக்கு ரிட்டர்ன் ஆகிட்ருக்கோம். சைட்லலாம் பாருங்கள், புல் இல்லாமல் இப்படியெல்லாம் காஞ்சி போயிருக்கு. அதுக்கு மான்களும் வேறு வழி இல்லாமல் அதை தான் சாப்பிட்டுருக்கு. யானைக்கெலாம் இது பத்தாதில்ல, அதனால் இங்கேருந்து மைக்ரேட் ஆகி வேறு எங்கேயோ போயிடுச்சு. இந்த ரூட்டே அவ்வளோ சூப்பராக இருந்தது, வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்படி இருந்தால் இப்படி ஆகிட்டேன். நம்ம ட்ரிப்பை முடிச்சுட்டு இப்போ ரூமுக்கு ரிட்டர்ன் ஆகிறோம். நமக்கு மாயார், சிங்காரா, தெப்பக்காடு இதெல்லாம் ஏமாற்றத்தை கொடுத்தாலும் அதை விட ஒரு பெரிய அட்வென்ச்சர் இன்னைக்கு இரவு நம்ம தங்கியிருக்கிற ரூமுக்கு பக்கத்திலே இருக்க போகுதுங்கிறது நாம் ரெசார்ட்குள்ளார நுழையும் போது நமக்கு தெரியாது. அப்படியே வந்தாலும் இருட்டில் என்னத்தை நம்ம பார்த்துட போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் வந்தோம். ஆனால் எதிர்பாராத நிறைய திருப்பங்கள் நடந்தது. அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். மெயின் ரோட்லேருந்து ரெசார்ட்குள்ளார நுழையக்கூடிய இந்த பகுதியில் தான் அடிக்கடி சிறுத்தை, கரடி கிராஸ் ஆகுது. அதனால் நாங்கள் டார்ச் அடித்து ஏதாவது நிற்குதான்னு சொல்லி அடித்து பார்த்துட்டு இருந்தோம். அட்டாக் பண்ண குட்டி நிறைய போட்டிருக்கு. இரவு நேரம் ஆச்சுன்னா விலங்குகளோட நடமாட்டம் மிகவும் அதிக அளவில் இருக்கும். அதனால் நாங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக 4 சைடும் டார்ச் அடித்து பார்த்துட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு நம்ம சேஃப்டி ரொம்ப முக்கியம், அதுக்கப்புறமா தான் அனிமல் சைட்டிங்கிறது. ஏன்னா சைடில் எங்கேயாவது மறைஞ்சிருந்து இருட்டில் பதுங்கி தான் வரும். இந்த புலி, சிறுத்தை எல்லாமே பதுங்கி தாக்கக்கூடிய விலங்குகள் தான். அதனால் நாங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் அங்கே நின்று சைடில் பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா நம்ம டார்ச் அடிக்கிற இடம் மட்டும்தான் உங்களுக்கு லைட் இருக்கும், சைடில் ஃபுல்லாக இருட்டாகவே இருக்கும். நமக்கு தெரியாது, அது வர்ற சவுண்ட் கூட நமக்கு கேட்காது. யானை வந்ததுன்னா கூட ஒரு சவுண்டு இருக்கும், ஏதாவது மரம் ஏதாவது முறிக்கிற மாரி ஏதாவது சவுண்டு இருக்கும். பட் புலி, சிறுத்தையெல்லாம் ரொம்ப அமைதியாக தான் நம்மளை அட்டாக் பண்ணோம். நாங்களும் வனவிலங்குகளோட நடமாட்டம் ஏதாவது இருக்கான்னு டார்ச் அடித்து பார்த்துட்டே இருந்தப்போ ஒயில்டு போர்னு சொல்லக்கூடிய காட்டுப்பன்றிகள் தான் ரெசார்ட்டுக்குள்ளார நின்றுட்டு இருந்தது. அதை பார்த்துட்டு நாய் குறைச்சிக்கிட்டே இருந்தது. சரி, ஃபஸ்ட்டு நாய் குறைச்சோன்னே வேறு ஏதாவது ப்ரெடேட்டர்ஸ் தான் வந்திருக்கு அப்படின்னு தான் நாங்கள் கொஞ்சம் பார்த்தோம். ஆனால் வைல்டு போர் வந்திருக்கு. நாங்களும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு சொல்லி ரூமுக்கு போயிட்டோம். நாங்கள் ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே ஒரு ஷாக்கான நியூஸ் எங்களுக்கு வந்தது. அந்த நிகழ்வு என்னங்கிறத நீங்கள் இப்போ பாருங்கள். அதாவது ரூமுக்கு போயிட்டு நாங்கள் பேசிகிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு இந்த ஷீட்டு மேலே தடன்னு சவுண்டு ரொம்ப ஹெவியாக இருந்தது. என்ன திடீர்னு இப்படி சவுண்டு கேட்குதுன்னு, ஒரு அப்நார்மலான சவுண்டு இருக்கேன்னு சொல்லி நாங்கள் எங்கே சவுண்டு வந்ததோ அங்கேயே ஃபோக்கஸ் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தோம், என்ன தான் சவுண்டு வருது அப்படின்ட்டு. அப்புறம் திடீர்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, இங்கே ஒர்க் பண்ணுற அந்த பையன்கிட்ட, அவரும் சொன்னார் யானை வந்துடுச்சு உள்ளுக்குள்ளார வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. உடனே வெளியில் போய் பார்த்தா எங்களுக்கு ஷாக்கு. அதான் சவுண்டு கேட்டுச்சா? இப்படி வாங்க. எல்லாம் டார்ச் அடிக்காதீங்கப்பா, எல்லாரும் டார்ச் அடிக்காதீங்கப்பா. நான் இருக்கு எலிஃபென்ட் யார் பார்த்து நிற்கிதா?
ராமண்ணா டார்ச் ஆஃப் பண்ணா. அதான் நல்லா உடைக்கிற மாரி என்னடா சவுண்டு கேட்குதுன்னு நான் பார்த்தேன். மேலே ஏதோ ஏறி போகுது இல்லை? இல்லை அங்கே இருக்கிறாங்க. அதான் கரடி 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 இறங்குது. இந்த எப்படிங்க அந்த பக்கம் சத்தம் விடாமல் இருக்கணும். இப்போ உங்களுக்கு அதை ஜூம் பண்ணி காமிக்கிறேன். மொத்தம் 3 கரடி அந்த பில்டிங்கோட ஷெட்டு மேலே நின்று இலந்த பழம் பறிச்சிட்டு இருந்திருக்கு. தடப்படன்னு ஒரே சவுண்டு. அதுக்கப்புறம் நாங்கள் பக்கத்தில் வந்தோடனே மேலேருந்து 3மே இறங்கிடுச்சு. அதாவது ஒரு தாய் 2 குட்டி. என்னடா கடமுடான்னு சவுண்டு வருதுன்னு பார்த்தேன். இங்கே கிராஸ் ஆகுமா? வளம் கலவுது. முன்னாடி போகுங்களா? இந்த பக்கம் வருது. தெரியுதா? மொட்டை சைஸாக இருக்கு. தள்ளி போய் ஆட் பண்ண முடியும். க்ளீனா இந்த காணொளியில் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல. இப்போ அம்புக்குறியிட்டு காட்டப்படுற இடத்துல தான் கரடி உள்ளுக்குள்ளார போச்சு. ஆனால் அதே சமயம் மேலே இருந்து ஒரு 2 கண்ணு வந்து பார்த்துக்கிட்டே இருக்கு பாருங்க. அந்த 2 கண்ணும் க்ரீன் கலரில் இருக்குது. பொதுவாக சிறுத்தையோட கண்கள் தான் வந்து பச்சை கலரில் இருக்கும். ஸோ எனக்கு டவுட்டாக இருக்குது இது சிறுத்தையாக இருக்குமோ அப்படின்னு. நீங்கள் என்னங்கிறத தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்டில் போகலாமா? கொஞ்சம் வேண்டாம். சைடில் போகுது. இப்படி வருமா? அந்த சைடு போகுதான்னு தெரில. 2 இருக்கு. அங்கே முன்னாடி 2 இருக்காமல் இருக்குண்ணா. பேசிக்கிட்டு போச்சு. நம்ம குட்டியோட வந்துருக்கணும். ஆமாண்ணா. அந்த 3 அங்கேருந்து வந்ததே அதுவும் இருக்கும்னு நினைக்கிறேன். குட்டியோட வந்தது நாங்கள. அது இது மேலே வந்து எப்போ வந்து ஏறிச்சுன்னே தெரியலையே. மேலே ஏறும்போது தான் ஃபோட்டோ எடுத்துருக்குன்னு சைலண்ட்டாக வந்துட்டு இருக்குது. இல்லை அப்பையிலேருந்து டம்மு டம்முன்னு சவுண்டு நிறையா கேட்டுட்டு இருந்தது. நான் ஏதாவது குரங்கு ஏதாவது மேலே ஏறி குதிக்குது. பார்த்துட்டு யானை வேறு சொல்கிறேன். அந்த தகரம் கீழே இருக்குல்ல, அதை இங்கே அங்கே இருக்க பார்த்து யானைன்றாங்க. அதானே என்னடா யானைன்னு சொல்லிட்டு தான் நானும். கருப்பாக இருக்குது, எதுவுமே தெரியுது இல்லை. அது மேலேருந்து இறங்கும்போது தான் தெரிஞ்சுது.
கரடி யானை இந்த பக்கம் வந்துச்சுன்னு பார்த்தாக்கா கரடி. நல்ல செம சைஸு. ஆனால் கரடி பார்த்துட்டீங்கல்ல. எஸ், கடைசியில் ராஜா கரடி பார்த்துட்டேன். நீ அடுத்த டார்கெட் சித்தையா? அடுத்த டார்கெட் சிறுத்தை தான். ராத்திரி சேர்த்தா பார்த்துங்க. சிறுத்தையை பார்த்துட்டா நம்ம ஆத்மா சாந்தி இருந்துடும். ஆத்மாவில் வந்துட்டீங்க. நாம் இந்த ரனல் வியூ ரெசார்ட்டில் வந்து தங்கும் பொழுது நம்ம எதிர்பார்த்து வந்ததுன்னா கரடியை எப்படியாவது பார்த்துடணும் நம்ம ரெசார்ட்குள்ளாரையே அப்படின்னு நினச்சேன். அது இல்லாமல் சிறுத்தையையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நினச்சேன். ஆனால் நாம் எதிர்பாராத விதமாக கரடியை பார்த்துட்டோம். அதுவும் நைட் டைமில். அது குட்டி 2ஓட சேர்த்து மொத்தம் 3 பார்த்தாச்சு. 3ஐயும் கிளியராக ஷூட் பண்ணி காமிக்க முடியல. ஆனால் 3 இதுதான் இருந்தது. ஏன்னா சவுண்டு வந்து தடப்படன்னு 1 இருந்தால் சவுண்டு இல்லை, 3 சவுண்டு கேட்டுச்சு. அதே சமயம் இறங்கி 2 புள்ளார போச்சு. அது நான் பார்த்தேன், ஆனால் அது கிளியராக வந்து தெரியல, இருட்டாக இருந்ததுனால. 1 தான் வந்து நல்லா கிளியராக இருந்தது. 2 குட்டி வந்து உள்ளுக்குள்ளார டக்குன்னு ஓடிடுச்சு. அது மாதிரி அந்த பச்சை கலரில் கண் இருந்ததும் வந்து கரடியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. காரணம் என்னென்னா கரடியோட கண்கள் வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும். அது குட்டியாக இருக்கும்போது ஒரு ப்ளூ கலரில் இருக்கும். ஆனால் இது க்ரீனாக இருந்தது. லெப்பர்டுக்கு மட்டும்தான் க்ரீனாக இருக்கும். டைகர் கூட கொஞ்சம் எல்லோயிஷாக இருக்கும் கண். ஸோ உண்மையிலே இந்த இரவு வந்து செம்ம த்ரில் அண்ட் அட்வென்ச்சராக இருந்துச்சு. கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நாளைக்கு இதை விட இன்னும் ஒரு படி மேலே போய் நிறைய அட்வென்ச்சர் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ அதனால் அடுத்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதோட தொடர்ச்சி அடுத்த வீடியோலையும் வரும். அதாவது மொத்தம் 3 பார்ட்டு. அதனால் 3வது பார்ட்டில் செம அட்வென்ச்சரான விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த காணொளி இதோட நிறைவுக்கு வருது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த காணொளியை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய இந்த மாதிரி த்ரில்லிங்கான கண்டென்ட்டை நீங்கள் ரெகுலராக பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். மீண்டும் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.